நாயினாலே எல்லாரும் ஆவா செஞ்சுங்கிற விஷயம்னா ராபிஸ்ன்ற ஒரு கொடூரமான இன்ஃபெக்ஷன். அதை வராமல் இருக்க ஒரு வேக்சினை போடலாம்னு சொல்லிட்டு தான் இவன் வாயில மருந்து ஊட்டி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். வெல்கம் டு நான் நாய் வளர்க்க போறேன் எபிசோட் 22. 15 நாளைக்கு ஒரு தடவை இவனுக்கு டிவார்மிங் பண்ண சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் நாய்க்குட்டி வயிற்றுக்குள்ள 40 விதமான நாக்குப்பூச்சிகள் இருக்குமா. இதுதான் நான் டிவார்மிங்க்கு இவனுக்கு கொடுத்துட்டு இருக்க மருந்து. அப்பயே டேப்லெட் ஃபார்ம்ல வாங்கிக்க சொன்னாங்க, கேட்காம விட்டேன். இது ஆக்சுவலா 1 கிலோக்கு 1 ml கொடுக்கணும். இவன் 4 கிலோ இருக்கிறப்ப ரொம்ப ஈஸியா இருந்தது, ஒரு வாட்டி தான் ஃபில் பண்ணணும். 10 கிலோ ஏறிட்டானா இப்போ ஒரு 4-5 வாட்டி ஃபில் பண்ண வேண்டியதா இருக்குது. இவன் என்னதான் இதை வேணாம்னு சொன்னாலும் இதை குடுக்கிறதுக்கு ஒரு சூப்பர் ட்ரிக் இருக்கு. நாயோட தவடா சைடில் இருக்க தசை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லூஸா இருக்கும். அதை லைட்டா கொஞ்சம் ஓப்பனிங் விட்டு இந்த சிறப்பை உள்ள விட்டோம்னா நல்ல டிவார்மிங் ஹேப்பனிங் ஆயிரும். கருப்பு கலர்ல ஒன்று இடுப்புல சொறி இருக்கும் தெரியுமா, இது சில்லற சொருக்கு பையன் நினைச்சிடாதீங்க. மாமாவை சொல் பேச்சு கேட்க வைக்கிறதுக்கு புதுசா ஒரு சாமா வாங்கியிருக்கேன். இது பேர் தான் ட்ரீட் பவுடர். இதை இடுப்புல சொருவிட்டு ஒரு 4-5 ட்ரீட் எடுத்து உள்ள போட்டு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். வெளியில எங்கேயா போனா கூட சும்மா இருக்க விடாம அங்கங்க கமெண்ட் சொல்லி நம்மளுக்கு ரிவார்ட் கொடுத்து நம்ம கண்ட்ரோல்லே வச்சுக்கலாம். இதுல இன்னொரு ஒரு பிளஸ் என்னன்னா, பாக்குறவங்க என்னடா இடுப்புல எதெல்லாம் சொறி இருக்காரு, பெரிய டாக்டர் என்னதான் இருப்பாரோன்னு நினைச்சுப்பாங்க. அப்படியே கொஞ்சம் நெஞ்சு நிமித்தி ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு மஜாவா செட் ஆயிட்டேன். அதிசயமா இன்னைக்குன்னு பார்த்து கூட்டமே இல்ல போல. 5 நிமிஷத்துல உள்ள கூட்டு வச்சு ஊசியை இறக்கிட்டாங்க. அண்ட் இந்த எலும்பு மேட்டருக்கு ஏதாவது எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாமான்னு கேட்டேன். அவங்க கோழி காலுக்கெல்லாம் ரொம்ப நீங்க யோசிக்கணும்னு அவசியம் இல்ல, ஆவாஸ் ஆகாதீங்க. வெளியில இருந்து பாக்குறப்ப அது மெல்லாத மாதிரி தான் இருக்கும். கடாப்பல்ல ஆனா அது கடைசியா ஒரு கடி கஷ்டு தான் உள்ள இறக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இப்போ வரைக்கும் மோஷன்ல எந்த ப்ளீடிங்கும் வரல, வாமிட் வரல, டயர்டா இல்ல அப்படின்றப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை, தூக்கிட்டு போங்க அப்படின்ட்டாங்க. பில்லிங் போட்டு போற வழியில இவனுக்கு புதுசா ஒரு தட்டு வாங்கி கொடுத்தா சூப்பரா இருக்குமோ அப்படின்னு யோசனை வந்தது. இப்படி பாக்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து இருந்தா கடைசியில நான் வட்டிக்கு துட்டு வாங்கி கொடுக்குற மாதிரி நிலைமை வந்துடும் சொல்லிட்டு அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். இன்னைக்கான பில்லு ஒரு ராபிஸ் வேக்சினோட காசு 650 ரூபா நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த 25 ரூபா முட்டாய் மட்டும் வாங்கிட்டேன். கார்ல வரப்ப கச்சிடே வா அப்படின்னு சொல்லி ஒரு மணி நேரம் பயணம் போட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. அடுத்த 2 நாளைக்கு குளிப்பாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஏன் அப்படின்னு தெரியல. இது பின்னாடி இருக்க சயின்ஸ் யாருக்கா தெரிஞ்சா குளிப்பாத்துல கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு சின்ன அவேர்னஸ் அபவுட் ராபிஸ் நண்பர்களே. பூனை கடிச்சு 5 மாசம் கழிச்சு சிம்டம்ஸே இல்லாம ஒரே வாரத்துல சிம்டம்ஸ் வந்து மேலே போனவங்களா இருக்காங்க ராபிஸ்னால. ராபிஸ்ன்றது நம்ம ஈஸியா ப்ரிவென்ட் பண்ணிடலாம். ஆனா அது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சரியான சிக்கம். அந்த ஃபர்ஸ்ட் வாரமே அவன் பல்லு பட்டி என் கையில ரத்தம் வந்துருச்சு. யூஸ்வலி குட்டிங்களுக்குலாம் அவங்க அம்மாவுக்கு நல்ல வேக்சினேஷன்லாம் வந்திருந்தா அந்த ஃபர்ஸ்ட் 3 to 4 மாசத்துக்கு அவங்களுக்கும் அந்த ஆன்டிபாடிஸ் இருக்கும், வராதுன்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் நான் போயிட்டு 4 ஊசி ஷோல்டர்ல போட்டுக்கிட்டேன். இது எல்லாத்துக்கும் அப்படின்னு கிடையாது, இது ஜஸ்ட் நான் ஃபாலோ பண்ணேன். பிகாஸ் எங்க அம்மா இந்த மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறதால அவங்க இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக கவர்மெண்ட்லேயே வந்து என்னதான் நீங்க நாய்க்கு வேக்சின் போட்டு நாய் உங்களை கடிச்சு ரத்தம் வந்தாலும் நீங்களும் திரும்ப வேக்சின் போட்டுக்கணுன்ற மாதிரி சொல்றாங்களா? நீங்க சொல்லுங்க நண்பர்களே, உங்க ஒப்பீனியன் என்ன? இப்போ ஒரு டாகுக்கு ராபிஸ் வேக்சின் போட்டு இருந்தாலும் அது பல்லு பட்டு நம்மளுக்கு ரத்தம் வந்தா நம்ம திரும்ப வேக்சினேஷன் போட வேண்டியது அவசியமா அவசியம் இல்லையா? உங்களோட தாட்சியும் நான் தெரிஞ்சுக்கிறேன்.